தலைநகர் டெல்லியில் 23வது நாளாக தொடர்ந்து விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவசாயிகள் தரையில் உருண்டு கொண்டு போராட்டம் நடத்தினார்கள். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்டு பெறலாம். ஹனிகுமார், விவசாயிகள் தரையில உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதுனால என்ன விஷயத்தை மத்திய அரசிற்கு அவர்கள் உணர்த்த இருக்கிறார்கள்? வேதவள்ளி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நூதன போராட்டத்தில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய விவசாயிகள் தற்போது சற்று முன்னர் தங்களுடைய தலையில் முக்காடு போட்டு தங்களுடைய கோரிக்கையையும் தங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது தங்களுடைய கை கால்களை கயிற்றால் கட்டி கொண்டு தரையில் உருண்டு அங்க பிரதர்சனம் செய்யும் தற்போது இந்த நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய விதமாக இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பல தூரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம், தங்களுடைய கால்களை கயிறால கட்டி கொண்டு கைகளையும் கட்டி கொண்டு உருண்டைக அங்க பிரதர்சனம் செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நூதன போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி நாம அந்த விவசாயிகிட்ட கேட்கலாம். இப்போ ஏன் இந்த மாதிரி கைகால கட்டிக்கிட்டு ஏன் அங்க பிரதர்சனம் செய்யக்கூடிய போராட்டத்தை ஈடுபடுறீங்க? இது என்ன காரணம்? இப்படியாவது எங்க மோடி காப்பாற்றுவார் அப்படின்னு தான். எதை வலியுறுத்துறதுக்காக, என்ன மாதிரியான கோரிக்கை இல்லை என்ன எதிர்ப்பு பதிவு செய்யறதுக்காக? இப்போ முக்காடு போட்டேன்னு சொன்னீங்க, மத்திய அரசு எங்கள் தலையில் முக்காடு போட்டுச்சு, அதனால முக்காடு போடக்கூடிய போராட்டம்னு சொன்னீங்க. இது எதை வலியுறுத்துறதுக்காக இந்த மாதிரியான அங்க பிரதர்சனம் செய்ய கைகால கட்டக்கூடிய போராட்டம்? எங்களோட கடன் இதெல்லாம் தள்ளுபடி பண்ணுறதுக்காக தான். எங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வலியுறுத்தி தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, தங்களுடைய இந்த கோரிக்கையை மத்திய அரசு தெரியப்படுத்துகின்ற விதமாக ஒரு நூதனமான முறையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த விவசாயிகளில் ஒரு சிலர் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒரு 20க்கும் மேற்பட்டோர் உருண்டு சென்று தங்களுடைய எதிர்ப்பை நவீன முறையில் நூதன முறையில் மத்திய அரசுக்கு அவர்கள் பதிவு செய்து வருகிறார்கள். ஹனிகுமார், மத்திய அரசு எங்களை முக்காடு போட்டுச்சு, அதனால முக்காடு போட்டு போராட்டம் பண்றோம். நாங்க இப்ப தரையில உருண்டு மத்திய அரசுக்கு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தும் விதமாகவும் பிரதமர் மோடி உரிய நடவடிக்கை எடுப்பார், அதுக்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறதாகவும் அங்க இருக்க விவசாயிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே பல்வேறு வடிவங்கள்ல அவங்க ரொம்ப சிரமமான வடிவங்கள்ல அவங்க தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி வந்தாலும் மத்திய அரசு இந்த விவசாயிகளுடைய இந்த தொடர் போராட்டத்தை எப்படி பார்க்குது? அவங்க எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்க கண்டிப்பா ஊர் திரும்ப மாட்டோம், உயிரே போனாலும் எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம்னு அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலை மத்திய அரசு எப்படி பார்க்குது? இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன இருக்கும் நாம எதிர்பார்க்கலாம்? இப்போது இது தொடர்பாக பல கட்டங்களில் விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. மத்திய அமைச்சர்களையும் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி, ராஜ்நாத் சிங், அதே மாதிரி ராதாமோகன் சிங் உள்ளிட்ட அமைச்சர்களையும் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஜெட்லி அவர்களை சந்தித்த போது இந்த கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வங்கி அதிகாரிகள் தங்கள் கடனை வசூலிப்பதற்கு கடுமையான அணுகுமுறையை கடைபிடிக்கிறாங்க உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாங்க. இது குறித்து வங்கி அதிகாரிகளையும் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளையும் நிதி அதிகாரிகளையும் சந்தித்து பேசுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் விவசாயிகள் வச்சிருந்தாங்க. கட்டாயம் இது குறித்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜெட்லி அவர்களும் சொல்லியிருந்தாரு. அதே போல் அந்த காப்பீடு போன்ற இந்த விஷயங்களுக்கு, கடன் தள்ளுபடி போன்ற இந்த விஷயங்களுக்கு கடன் தள்ளுபடி என்பது ஒட்டுமொத்தமாக செய்வது சாத்தியமில்லை. மாநில அரசு தான் இதை செய்ய முடியும். இது போன்ற ஒரு கொள்கை மத்திய அரசிடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட மத்திய அரசிடமிருந்து தங்களுக்கு இது தொடர்பாக எந்த விதமான ஒரு உறுதியான ஒரு கோரிக்கை கிடைக்கல. பிரதமர் மோடி எங்களை சந்திக்கணும் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தொடர்ச்சியாக அவங்க இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. விவசாயிகள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த காட்சி தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து நம் ஐயாகண்ண ஐயா நம்ம அவரும் கேட்கலாம். ஐயாகண்ண சார், ஐயாகண்ண எதுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு நூதன போராட்டத்தில் எதுக்கு நீங்க ஈடுபடுறீங்க? உங்களை கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு உங்களை வருத்தி கொண்டு உருண்டே செல்லக்கூடிய இந்த போராட்டத்தில் எதுக்கு ஈடுபடுறீங்க? என்ன வலியுறுத்துறதுக்கு? எங்களை மத்திய மாநில அரசு கைகால கட்டிடுச்சு. எங்களுக்கு வறட்சி நிவாரணம் தர மாட்டேங்குது. எங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்ய மாட்டேங்குது. கைகாலெலாம் கட்டி போட்டுருச்சு. அதனால் நாங்கள் இப்போ அங்க பிரதர்சனம் செஞ்சு கடவுளே மோடிக்கு நல்ல புத்தி கொடு அங்க பிரதர்சனம் செய்கிறோம். அதனால் எங்களை வருத்தி கொண்டு அங்க பிரதர்சனம் செய்து மோடிக்கு நல்ல புத்தி கொடுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கெல்லாம்
மிகவும் மன வருத்தத்தை அளிக்கிறது. நாங்கள் 23 நாள் அங்கே இருக்கோம், எங்களை மோடி அரசு கண்டுகொள்ள மாட்டேங்குது. அதுக்காக தரையில் உருண்டு அங்கப்பிரதேசம் செஞ்சு எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அங்கப்பிரதேசம் செய்கிறோம். இன்றைக்கு செய்ய வேண்டாம், நாளைக்கு சாமி காதில் போய் சாமி காதில் ஓதி, சாமியே அவருக்கு நல்ல எண்ணத்தை கொடு அப்படின்னு நாளைக்கு சாமிகிட்ட போய் ஓத போகிறோம். இன்றைக்கி அங்கப்பிரதேசம் செய்கிறோம். இன்றைக்கி உங்க கோரிக்கைக்கு மத்திய அரசு என்னதான் சொல்றீங்க? நீங்க ஜெட்லியை பார்த்தீங்க, ராதாமோகன் சிங்கை பார்த்தீங்க, ராஜ்நாத் சிங்கை வந்து பார்த்தீங்க. அவங்கள பார்த்தப்போ ஒரு சாதகமான பதில் கூட வரலையா? அதாவது கடன் தள்ளுபடி செய்ய முடியாதுன்றதை ஏற்க முடியலன்ற சொல்லிட்டாலும் கூட மற்ற விஷயங்களுக்கு, அதாவது இந்த இன்சூரன்ஸு, கடுமையான அணுகுமுறை கடைபிடிக்கிற இந்த மாதிரியான கோரிக்கைக்கு என்ன சொன்னாங்க அவங்க? ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்களே, எங்களை பார்த்தாலே பேசினாலே பாவம் நினைக்கிறாங்களே. இல்லை, இப்போ கடனை வசூலிக்கிறதுக்கு வங்கி அதிகாரிகள் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க. அது குறித்து நீங்கள் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளையும் இவங்களும் அழைச்சி பேசணும்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? அதுக்கு ஜெட்லி அவர்கள் என்ன சொன்னார்? நான் பார்க்குறேன், கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? வங்கி அதிகாரிட்ட பேசுகிறேன்னாரு, ஆனால் ஒன்றும் பேசலையே. அங்கே தமிழ்நாட்டில் ஏலம் போயிட்டு தானே இருக்குது, எல்லா வங்கி ஏலம் போயிட்டுருக்கு. நாங்கள் என்ன தான் பண்ணுறது, எங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் டெல்லியில் வந்து உட்காந்துருக்கோம். எங்களை காப்பாற்ற வேண்டியது மத்திய அரசு. காப்பாற்றலைன்னா இந்த வெயிலே கடந்து நாங்கள் சாவறதுக்கு எங்களுக்கு வழி என்ன இருக்குது? நாங்களும் தான் 23 நாளாக போராடி பார்க்குறோம். இன்றைக்கு அதான் அங்கப்பிரதேசம் செஞ்சு கடவுளே அவருக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுங்க தான் அங்கப்பிரதேசம் செய்கிறோம். நன்றிங்க. தமிழ் இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? அதாவது மோடி அவர்களுக்கு கடவுள் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும், தங்களுடைய வேண்டுதலை அவர்களுடைய செவிகளுக்கு எட்ட வேண்டும். எனவே கடவுளுக்கு அதனை வலியுறுத்துகின்ற விதமாக இந்த அங்க பிரதட்சணம் செய்கின்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக ஐயாக்கன்னு தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பா அனிகுமார், கை கால்களை கட்டிக்கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை, தங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அவருடைய கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்பட்டு விவசாயிகளுக்கு விடியல் பிறக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். போராட்டம் குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.